கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான நல்ல பரிசுத்த நாளின் காலவேளையிலே பரிசுத்தராயிருக்கிற பிதாவாகி தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதித்து அவருக்கு நீங்கள் துதி செலுத்துகிறதுனாலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு என்பவருடைய தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியிலே துதிக்கப்படுவதாக, ஸ்தோத்திரிக்கப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே பரிசுத்தருடைய பாதத்திலே பரிசுத்தரை துதித்து ஆராதிக்க, ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளை, இந்த நேரத்தை எங்களுக்கு வேறுபரித்து தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை சபை கூடி வர வேண்டிய நாளிலே ஆண்டவரை தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறதான இந்த தீமையின் நிமித்தம் ஆங்காங்கே உடைய பிள்ளைகள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையை தந்திருக்கிறீர். இந்த நாளை, இந்த நேரத்தை உமக்கென்று செலவிட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான காலை நேரத்தில் உங்கள் பாதபடியிலே பணிந்து உங்களை ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கடந்த நாளெல்லாம் உடைய கிருபை நாளைகளை பாதுகாத்தீர், வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லவும், புதிய வாரத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட ஆரம்பிக்க கர்த்தர் நாளிலே கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனுடைய பாடல் பகுதிகள், ஆண்டவரை துதி பகுதிகள், ஆண்டவரை சங்கீதம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் உமக்கு மகிமையாக எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகளின் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உன்னத கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 241வது பாடல். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. உம் வாசல்களில் துதியோடு, உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடு, உம் வாசல்களில் துதியோடு, உம் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். உம் நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்து முழக்கத்தின் முன், இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்து முழக்கத்தின் முன், எரிகோ மதில்களும் விழுந்தது போல் இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே, இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள்
வாசம் பண்ணும் தேவனே இந்நேரமடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்குமே. இந்நேரமடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விண்ணப்பமும் ஏறெடுங்கள் என்று ஸ்தோத்திர ஜெப வேண்டுதலோடு இப்போ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் மீட்டிடுமே. சமாதானம் மீட்டிடுமே. சமாதானம் மீட்டிடுமே. சமாதானம் மீட்டிடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஆசாரிய லேவியர்கள் ஒருமித்து ஆசாரிய லேவியர் ஒருமித்து ஏகசத்தமாய் பாடிடவே ஆலயம் மகிமையால் நிரப்பினது போல் மகிமையால் நிரப்பிடுமே. மகிமையால் நிரப்பிடுமே. மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்தீ. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன் குறித்தீ. எம் சுதந்திரத்தின் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. ஆவியானவரா 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 இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உன்னத கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 333வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. கடந்த நாட்கள் 5 மாதங்களை கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 6வது மாதத்திலேயும் அவர் நம்மை நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தூரீர் என்னையும் வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்தூரீர் என்னையும் வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் நன்றி அப்பா தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்றி அப்பா நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுமே ஆண்டவரை பார்த்து தேவன் அருளிய சொல்லி இவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது கிருபாண்டவரே நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே அல்லேலூயா நாள்தோறும் அவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக உன்னத கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 1165வது பாடல் என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அழைத்தது நான் தானே என்கிற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அழைத்தது நான் தானே என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அழைத்தது நான் தானே ஆதி தகப்பனாரே அந்த ஆபிராமை அழைத்தது நான் ஆதி தகப்பனாரே நன்றி அப்பா அந்த ஆபிராமை அழைத்தது நான் கரம் பிடித்தவனை கடலல் கர்த்தர்
நான் நடத்தவில்லையா? சொல்லுகிற ஆண்டவரே, கரம் பிடித்தவரை கடல் மணலவா கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் நன்றி ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின் அலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான், ஆடுகள் அழைத்ததும் நான், அந்த தாவீதின் பேரில் கீழையாய் துடித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கீழையாய் துடித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? நன்றி. கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவன், ஹல்லேலூயா, அந்த யாக்கோபின் தேவன், ஆமென். ஈசாக்கின் தேவன் தான், அந்த யாக்கோபின் தேவன் தான், யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியது தான், அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் நன்றி அப்பா அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமையில்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை, யாருக்கும் ஆமென், நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் நான், ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் ஆமென், praise the Lord, ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவன், சொல்லுங்க நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான், அடிமையை போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியது. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் ஆண்டு சமூகத்தை ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, எவரிலும் தாழ்வது சொல்லி ஆராதிக்கிறோம். யாருக்கும் thank you Lord, thank you Lord, நன்றி ஆண்டவரே. தாழ்வதில்லை, ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும் நான், ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாய் மாற்றும் ராஜாதி ராஜனும்
நான் என் சமூகம் உன் முன் செல்லும். Praise God, hallelujah. கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஹல்லேலூயா. அழைத்தவர் ஆண்டவர், நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஒருபோது நம்மை கைவிடாத தெய்வம். நம்முடைய முழங்கால் படியிட்டு ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சற்று நேரம் உங்கள் குடும்பங்களிலே ஆராதனை சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன். எல்லாரும் பாடுங்க ஆண்டவரை பார்த்து. வேந்தனோ நீரே, முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன். புதுமைக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் ஆராதனை வேந்தனும் நன்றி அப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் பரிசுத்தரே, மகிமையின் தேவன் நீரே. ஹல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் கிருபை, தெய்வம் கிருபப்பா, கிருபப்பா, கிருப. மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லி ஆராதிக்கிறப்பா. ஆராதனை நாயகன் இயேசுவே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள. திரும்பவும் Yes. வருவேன் திரும்ப வரப்போகிறவரே உம்மை ஆராதிக்கிறோப்பா. முடிவில்லா ராஜ்யம் அருள. திரும்பவும் வருவேன் Yes, hallelujah. இயேசுவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன். சொல்லுகிறோம் ஆண்டவரே, சொல்லுகிறோம் ஆண்டவரே, சொல்லுகிறோம்ப்பா. இந்த காலவரை நமக்கு ஆராதனை செய்கிறோம். நீரே ஆராதனைக்கு தகுதியுடைய தெய்வமானவரே. Yes, hallelujah. ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடும். சொல்லுங்க, ஆயுள் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களை மாத்திர தொழுது கொள்வேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லுவோமா?
Yes, hallelujah. Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும். Hallelujah. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே. மறுபடியும் சொல்லுங்க. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடும். என் ஆயுள் முடிகிற வரைக்கும் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே, ஆராதனை நாயகன். நன்றி அப்பா. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடும். என் ஆயுள் முடிகிற வரைக்கும் என் ராஜாவை ஆராதிப்பேன், என் தேவனை தொழுது கொள்வேன், தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே, ஐயா ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை மாத்திரம் தொழுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொழுகிறோம். ஆராதனை நாயகன் இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பரிசுத்தரையா. நாயகன் நீரே, ஆராதனை வேண்டலும் நீரே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எஸ், உங்க துதிய கர்த்தர் விரும்பி கேட்டுட்டே இருக்கிறார். நீங்க கர்த்தரை துதிக்கிறத கர்த்தர் கேட்கிறார். ஊழியக்காரங்க கேட்கல, கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே, பரிசுத்த காலத்துடனே தரிசிப்பதினால் சரணோ சரணோ பரிசுத்த. எஸ், நன்றி நன்றி. சரணோ சரணோ தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே தொழுகிறோம். பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானேயோ மூலை கல்லே ஏராளம் சரணம். நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை தொழுது கொள்ளுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் அப்பா. ஓ தொழுகிறோமே பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி. ஆண்டவரை பார்த்து ஒரு சரணத்தை பாடி ஜீவிக்க போற ஆண்டவரே. எல்லாரும் 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 நல்ல பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி நன்றி அப்பா. பார்த்திபனே கண ஸ்தோத்ரம், கீர்த்தன மங்கள ஸ்தோத்ரம். பார்த்திபனே கண ஸ்தோத்ரம், கீர்த்தன மங்கள
மனாதர சக்கமன வியாதர போதர தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம். கிருப 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 கிருப. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த காலத்துடனே தரிசிப்பதினால் சரணோ சரணம் பரிசுத்த காலத்துடனே தரிசிப்பதினால் சரணோ சரணோ தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம். மலர 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 ரமசங்கரா நீமனாதரா சேகமரரமா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை தொழுது கொள்ளுகிற எந்த ஸ்தானத்திலையும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய 6வது மாதத்துல 6ஆம் தேதியில நம்மை பிரவேசிக்க பண்ணி அவரை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ள, அவரை சேவிக்க, அவரை ஆராதிக்க குடும்பமாய் கர்த்தர் நாளிலே அனுக்கிரகம் செய்திருக்கிறாரே. நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? உதவிகள் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும். உங்களையும் உங்க குடும்பத்தையும் எவ்வளவு பத்திரமா கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறார். தேசத்தில் எத்தனை தீமை நடந்தாலும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு தீமை இல்லாம உங்களை பாதுகாத்து கொண்டாரு. அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இயேசு மகாராஜனே நன்றி நன்றி நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, மிகுந்த தயவுக்காக glory hallelujah. நல்லவரே ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், ஆண்டவருக்கு துதிகளை எடுக்கிறோம்ப்பா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இயேசு மகாராஜனே நன்றி. ஹல்லேலூயா. எந்தே சுராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. சேர்ந்து சொல்லுமே, அப்பா பிதாவே. Thank you Lord. அப்பா பிதாவே. Thank you Lord. அப்பா இசையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், நீ உயரவு உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரையா. வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலவெளியிலே இப்படியாக நாங்கள் கூடி ஆராதிக்க, தேவனை சேவிக்க, தேவனை புகழ எங்களுக்கு கிருபை இந்த காலவெளி தந்தீரே. நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் வாயினாலே கர்த்தரை துதித்த துதிய இப்பிரியமா ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. நன்றி நன்றி அப்பா.
நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஆண்டவரை சுற்றிலும் பார்க்கிறான் ஐயா. தன்னோடு கூட வசித்த மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவரை பிரேதங்களாய் எலும்பு கூடுகளாய் நாரி நாரி கிடக்கும் பொழுது தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்க்கிறார். கர்த்தர் கிருபையாய் ஜீவனை கொடுத்தாரே என்று சொல்லி அவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான பறவைகளையும் மிருகங்களையும் கர்த்தருக்கு பலியாய் செலுத்தினார். கர்த்தரை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. இந்த காலவெளியிலே எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்க்கிறோம், வெளியுள்ள ஜனங்களை பார்க்கிறோம், எங்களில் எவ்வளவு அன்பாய் அற்புதமாய் நடத்தினேன் என்று சொல்லி துணி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலே எங்கள் துதி பலிகள் அங்கீகரிக்கப்படுவதாக, நன்றி பலிகள் அங்கீகரிக்கப்படுவதாக, எங்களுடைய ஆராதனை பலிகள் அங்கீகரிக்கப்படுவதாக. ராஜா, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அன்பு கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தலை வணங்கி கண்களை மூடி செபிக்கலாம். தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வார்த்தையினால் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தேசத்திலே சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தாலும் நம்மை காத்து நடத்துகிற அன்பு தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிரேஸ் பொழுது ஜெபிப்போம். நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. அதனால ஆராதனை வேலையிலும் இப்படியாக கூடி ஜெபிக்க கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் சரீரத்தினால் பிரிந்திருந்தாலும் ஆவினால் ஒருவப்பட்டவர்களாய் கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்மணிப்பட்டு பாதுகாத்துக் கொண்டு எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அண்டவரே ஸ்தோத்திரப்பா. சோர்ந்து போன நேரத்தில் பலனை கொடுத்து அண்டவரை கலந்து போன நேரத்தில் உங்கள் சத்துவத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தி நாளிலே புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க வைத்த உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரப்பா. அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில தகப்பனே தேவ பிரசன்னம் எங்களை இந்த நேரத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்ததற்காக நன்றி இயேசுப்பா. அண்டவரே சத்துரு பலவிதத்துல போராடினாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து அவனை ஜெயிக்கும்படியான பலனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அண்டவரே கர்த்தரின் பெரிதான கிருபையினால எங்கள் சபையில ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்தின் மேலே தேவனை பாதுகாப்பு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். அண்டவரே ஸ்தோத்திரப்பா. துதிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்து அவங்க நடத்தி ஸ்தோத்திரப்பா. இந்த மாதத்தில் கர்த்தரை அப்படி நடத்த போவதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே சீக்கிரத்து தடைகள் நீங்கி சபையில எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்து தேவனை ஆராதிக்கத்தக்கதான நாட்களை கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. கர்த்தாவே தேசத்திலே நீ மனமிறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை கட்டெடுப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரைகளுடைய ஆண்டவரே பலருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே தேசத்திலே கர்த்தர் மாறுதலை கட்டிட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே கர்த்தர் ஆண்டவரே செப எழுப்புதலை கர்த்தர் கட்டிட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா துதிக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நிறைய பேர் வீடுகளுக்கு திரும்ப கர்த்தர் அனுகிரகம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். அப்பா பாதிப்புகளை கர்த்தர் குறைய பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்பா ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்க தடைகள் நீக்கப்படும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இனி உள்ள நேரத்தில் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன். பேசுகிற மகனை வரைக்கும் நீர் பேசுவீராக அப்பா. ஸ்தோத்திரம். எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த வாரத்துல இந்த மாசத்துல நான் எப்படி கடந்து போவேனோ, எனக்கு என்ன நடக்குமோ, எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன காரியங்கள் சம்பவிக்குமோ என்று சொல்லி ஒருவேளை கலகி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே கர்த்தர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் மிருக ஜீவன்கள் ஆடு மாடுகள் குடிக்கும்படிக்கு ஆண்டவரே பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பலப்படுத்தத்தக்க எங்களோடு பேசுகிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. காற்று இருந்தாதான் ஆண்டவரே மழை மேகம் அப்பா ஸ்தோத்திரம். மழை மேகங்கள் இருந்து காற்று இல்லைன்னா மழை பெய்யாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மழை மேகங்கள் இல்லைன்னா மழை இல்லப்பா. ஆண்டவரே நீங்க இது எல்லாமே ஒரு முகாந்திர ராஜா. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்க கூடியதப்பா. ஆண்டவரே இதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடும் இன்னைக்கு மழை பெய்யும். ஆனா இது எதுவுமே இல்லாம உங்களால எங்களுக்கு எங்களுடைய தாகத்தை தீர்க்க உங்களால முடியும் என்பதை இந்த மாசத்தை எங்களுக்கு
சொல்லி கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒருவேளை நாங்க எங்களுடைய முகாந்திரங்களை நோக்கி கொண்டிருப்போமானால் இந்த காரியம் இருக்குது, இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம், இல்ல இது நடந்துடும், நம்ம இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம ஒருவேளை நம்பி கொண்டிருப்போமானால் தயவா எங்களை மன்னித்து முகாந்திரங்களை அல்ல, முகாந்திரத்தை இல்லாமலும் கூட அற்புதங்களை செய்கிற கர்த்தரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிற சிந்தனையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை சோர்ந்து போய் இனி இந்த காரியத்துக்கான ஒரு விதமான ஒரு முகாந்திரமுமே இல்லையே, ஒரு சைன் ஒரு அடையாளம் கூட இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தான். கொடுத்த இந்த வார்த்தையின்படியே ஒருவேளை பொருளாதாரத்துடையோ அல்லது அவர்கள் தனிப்பட்ட காரியத்துடையோ, வேலைக்காகவோ, அப்பா படிப்பு காரியத்துக்காகவோ, குடும்ப காரியங்களுக்காகவோ, குழந்தை பாக்கியத்திற்காகவோ, திருமண காரியத்துக்கு எதற்காகவோ ஆண்டவரே ஒருவேளை எனக்கு எந்த விதமான ஆண்டவரே இது நடக்குதுதானே, எந்த சாத்திய கூறுகள் எனக்கு இல்லைன்னு சொல்லி இனி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியமும் நடக்காது என்று சொல்லி சோர்ந்து போயிருப்பீர்களானால் கர்த்தரோடு பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஒன்றும் இல்லாதிருந்த ஒன்றை உருவாக்க உம்மால் கூடும் என்பதை கர்த்தர் இந்த மாதத்திலே வெளிப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சுய புத்தியில் நாங்கள் சாராமல் கர்த்தரே நாங்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கிற எங்களுக்கு கிருபை செய்தலும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த பலவீனத்தின் சோர்வுகள் இப்பொழுது மாறப்படுவதன் இயேசு நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒருவேளை அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், பலவீனத்துல எனக்கு இனிமேல் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்காது, அதற்குரியதான இவ்வளவோ மருந்து எடுத்துட்டேன், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் நான் பார்த்துட்டேன், ஆனா எனக்கு எந்த விதமான சுகமும் கிடைக்கல, இது என் சரீரத்தில் இனிமேல் வாழ்நாள் முழுவதோடு நான் அவஸ்தைப்படணும் யாராவது இருப்பார்கள், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாகதா என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் இந்த மாசத்துல இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் நினைத்திராத காரியத்துல கர்த்தர் நினைத்தபடி அதை செய்து முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா, அது கிரியை செய்யும், அது ஆண்டவரே வெறுமையா திரும்பாத ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது அப்படியே நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது ஆசீர்வதித்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. இந்த மாதத்தின் தேவைகள் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், பொருளாதார ஆசீர்வாதங்கள், அவருடைய வேலையின் காரியங்கள் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவின் கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறப்பா. கர்த்தராக இயேசுவை நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ளபடியா ஜெபிக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல எனக்கு ஒத்தாசையுள்ள பர்வதங்களுக்கு நேராக கண்கள் எடுக்கிறேன், பர்வதமாகி கிறிஸ்துவை நோக்கி எங்கள் கண்கள் பதிக்கப்பட கிருபை செய்துள்ளபடியா ஜெபிக்கிறேன். மனிதர்களுடைய வாசல்களை அடைக்கலாம், கர்த்தர் நீர் எங்களுடைய வாதங்களை அடைப்பதில்லை, அதை திறந்தல்ல என்று ஜெபிக்கிறோம். நடந்த போதுக்காக தொடர்ந்துள்ள பகுதியில் தேவ வார்த்தையை மகிமைப்படுத்தும். தேவ பிரச்சனைகளோடு நாளையே செய்தபடியே ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஜெபிக்க நல்ல ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே உட்காரலாம். சங்கீதம் 66 சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 66 சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். வேத புத்தகத்தில் 709 பக்கத்தில் இருக்கிறது 66 சங்கீதம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமி மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்களுடைய நாமத்தை குறித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவர்கள் கடிந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிருந்து போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர்.
மனுஷரை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். தேவனுக்கு பயந்த காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு சேர்த்தே சொல்லுவேன். அவரை நோக்கி என் நாயினால் கூப்பிட்டேன், நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். சங்கீதக்காரனாகிய ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான பாட்டு. இந்த பாடலிலே ஸ்தோத்திரம் தாவீது இந்த பாடலை பாடின ஆக்கியோன் முடிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். பாருங்க, எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றான்? ஜெபத்தை தள்ளல, கிருபையை என்னை விட்டு விலக்காம இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்கிறான். உண்மையாகவே ஆண்டவர் நம்ம மேல கிருபையை விலக்காம வச்சிருக்கிறதுக்காக நாம் அனுதினமும் ஸ்தோத்திரம் சொல்லணும். கிருபை விலகி இருந்தா சத்துரு நம்மை ஆட்கொண்டிருப்பான். சவுல் ராஜாவின் மேல் இருந்த கிருபை விலக்கப்பட்டதினாலே பிசாசு அவன் மேல் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை, என்னை விட்டு உடைய கிருபையை நீ விலக்காமல் வைத்திருந்தீரே, நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்து போன மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆலயங்களிலே நாம் சீக்கிரத்தில் கூடி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய வழிவாசல்களை கர்த்தர் திறப்பாராக. ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் தந்த ஆலயத்திலே இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் மிஸ் பண்ணாம ஆலயத்துக்கு வருவேன் ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கடந்த காலங்களிலே எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம சொந்த காரியங்களுக்காக நாம் போயிருக்கலாம். இந்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி கொடுக்கிற நாட்கள்ல ஒரு ஞாயிறு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, எல்லா ஆராதனையிலும் நான் முழுமையா பங்கெடுப்பேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயமாய் நம்முடைய ஆலயங்களிலே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்ப்பாராக. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அறிவிப்பை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போக விரும்புகிறேன். நான் எல்லா வாரமும் சொல்லுகிறது போல சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நம்முடைய சபை மக்களோடு கூட சேர்ந்து கூகுள் மீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைய விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் எல்லா நாளும் இரவு சபைக்காக தேசங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாளை சந்திக்கிறதான அருமையான சிறு குழந்தை அலேனாவுக்காக நன்றி சொல்கிறேன். 12ஆம் தேதி அவர் தன்னுடைய பிறந்த நாளை சந்திக்கிறாள். கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த வாரத்தில் பிறந்த நாள் இருக்குமானாலும் உங்களையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை கொடுத்து நடத்துவாராக. ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே என்னுடைய திருச்சபையை சார்ந்த அலைனாவுக்காய் ஜெபிக்கிறேன். மகளுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கூட்டி கொடுக்க போகிற புதிய ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் பிள்ளைக்கு தேவையான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மற்றும் யாராவது இந்த வாரத்தில் பிறந்த நாள்களை சந்திப்பார்களானால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு தந்ததான ஒரு அருமையான வார்த்தையை இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சிறு குழந்தைகள், உங்கள் கையில் வேதாகம் இருக்கும் நான் நம்புகிறேன்.
எல்லாரும் வேதா புஸ்தகத்தை திருப்புவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். 1ஆம் தேதி அதிகாலையில ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளோடு கூட பேசினேன். இன்றைக்கு இதனுடைய அடிப்படையான சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவான், நான் என் சொந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷர்களும் சில காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்தை ரொம்ப கவனிக்கணும். பல நேரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கவனிக்க மாட்டோம், மனுஷன் சொன்னதை பிடிச்சிக்கணும். அந்த மனுஷன் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே தேவையில்லாத மனக்குழப்பத்தை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருப்போம். நான் சொல்லுவேன், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம கவனிக்கணும். மனுஷர்கள் சொல்வதை நாம் ஒரு நாளும் கவனிக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை கவனிப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த வசனத்துல 3 ராஜாக்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு. 3 ராஜாக்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் பின்னணி என்ன அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனங்களை கவனிக்க போகிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர்கள் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள், உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். கவனிங்க, இந்த இடத்துல கவனிக்கணும். 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். ஒன்று இஸ்ரவேலின் ராஜா, இன்னொன்று யூதாவின் ராஜா, மூன்றாவது ஏதோமின் ராஜா. ஆகிய 3 ராஜாக்கள், அவர்களை சார்ந்த இராணுவம், மிருக ஜீவன்கள் போய்கொண்டிருக்கிறது. எங்கே போகிறார்கள்? யுத்தத்துக்கு போகிறார்கள். இவங்க போகிற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா வனாந்தர வழியாய் போகிறார்கள். இப்படி போகும்போது என்ன நடக்குதா, 7 நாள் அவர்கள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின்செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் இல்லாமல் 7 நாட்கள் வனாந்தரத்திலே அலைகிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. வேத புத்தகத்துல 2 விஷயத்துல ஒரு மனுஷனுடைய மரணம் நடக்கும்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு. ஒன்று, எபேருடைய மகள் செத்து போனாள். ஆண்டவர் அவரை எழுப்புகிறாள். தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரேன்னு சொன்ன அவ எழுந்திருந்தா, உயிரோடு எழுந்து வந்து விட்டாள். இயேசு அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு சொன்னாரு, இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியானா அந்த இடத்துல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். ஜெபாலய தலைவனாக இருந்தாலும் அவனுடைய வீட்டிலே ஆகாரம் இல்லாத ஒரு நிலை உருவாகி இருக்க வேண்டும். அந்த குழந்தை ஆகாரம் சரியாக எடுக்காததினாலே மரித்திருக்கலாம். அதனாலதான் உயிரோடு எழுப்பின உடனே கர்த்தர் சொன்னாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்ப சாப்பாடு இல்லைனாலும் கூட மரணம் வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணி குடிக்கலைனாலும் மரணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். ஆதியாகம புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல ஆதியாகம 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஆகாரையும் இஸ்மவேலையும் தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டான். இவர்கள் வனாந்திரத்திலே அலையும் பொழுது
இஸ்மவேலுக்கு தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது. பிள்ளைய கீழே போட்டுட்டு போய் தூரத்துல போய் அழுதா பிள்ளை சாகிறதை காணக்கூடாமல், தண்ணி இல்லைனாலும் பிள்ளை என்ன செஞ்சிடும், செத்து போயிடும். இப்ப இந்த ராஜாக்களுக்கு தண்ணி இல்லை, அலைந்து திரிகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில வனாந்தரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்கிற ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். இன்னைக்கு உலகத்துல மரணம் ஏன் நடக்குது? வியாதினால மரணம் அது வேற. பொதுவான மரணங்கள் ஏன் என்றால், வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கிற சிறுமையிலிருந்து எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கல என்ற நினைவு வரும்போது தங்களை மாய்த்துக் கொள்ளுகிற அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இனி வாழ வேண்டாம், இந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாது, இனி நன்மை கிடைக்காது, இனி ஆசீர்வாதம் வராது, செத்து போயிருவோங்கிற முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு மரித்து போனார்கள், தற்கொலை செய்து கொண்டு. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நெருக்கங்களும் துன்பங்களும் தேவைகளும் பெருகும் பொழுது நீங்க என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு கர்த்தர் கூட பேச போகிறார். தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள், தவறான முடிவை எடுத்துறாதீங்க. என்ன செய்யணும் பாருங்க, அந்த வசனத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு போதும். நெருக்கமோ தரித்திரமோ பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்க ஆலோசனை பண்ணக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளை உட்கார்ந்து வீட்டில் ஆலோசனை பண்ணக்கூடாது. என்ன செய்வோம் அப்படின்னு என்ன சொல்லி அப்படி ஆலோசனை பண்ண என்ன நடக்கும்னா, சாத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான், பாரு உன் குடும்பம் இனி பிழைக்காது, உன் குடும்பம் இன்னைக்கு முன்னுக்கு வராது, அவ்வளவுதான், உனக்கு வருமானம் இல்லை, பிழைக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லும் போது சாத்தான் சொல்லிக் கொடுப்பான், எதுக்கு நீ வாழுத, சாம செத்துரு, செத்துட்டா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இது சாத்தானுடைய வேலை. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனார்கள். யோசபாத் சொல்லுகிறான், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லையா? பழைய பாட்டுல ராஜாக்களுக்கு பிரச்சனை வந்துட்டா அவங்க நேரம் ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. எங்க போவாங்க கேட்டா, ஒவ்வொரு ராஜாக்களும் தங்களுக்கு என்று சில தீர்க்கதரிசிகளை வைத்திருப்பார்கள். நான் உதாரணமாக சொல்லுகிறேன். தாவீது ராஜா ஒரு தேவனோடு நெருங்கி உறவாடினவன், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன். ஆனால் தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்துல 2 தீர்க்கதரிசியை வச்சிருந்தான். ஒன்னு நாத்தான், இன்னொன்று காத் தீர்க்கதரிசி. இவங்க 2 பேரும் எதுக்கு தெரியுமா? இவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு தான் விசாரிப்பான். காத்த கூப்பிடுவான், நாத்தான கூப்பிடுவான், கர்த்தர் என்ன சொல்றான்னு கேளுங்க. கூடவே இன்னொன்னு வச்சிருந்தான். அது யார் தெரியுமா? ஆசாரியனை வைத்திருந்தான். ஏபோத்து தரித்திருக்கிற ஆசாரியனை கூடவே கொண்டு நடந்தான். ஏன்னா சப்போஸ் தீர்க்க தரிசனம் கிடைக்கலனாலும் கர்த்தர் ஆசாரியன் மூலமாய் பேசி விடுவார். சிக்லாக்ல தாவீதின் குடும்பம் கொள்ளையடிக்கப்பட்ட பொழுது தாவீது யாரை கூப்பிட்டு, அபியேத்தர் என்கிற ஆசாரியனை கூப்பிட்டு கேட்கிறான், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சொல்லு, ஆண்டவனை கேட்டு சொல்லு. நீ நான் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். பாஸ்டர் சொல்றாங்க, நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேடி வச்சுக்கோன்னு நினைச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ராஜாக்களும் சரி, எந்த அப்போஸ்தலரும் சரி, அவர்கள் தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொள்ளவில்லை, தங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருந்தார்கள். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருப்பாரானால் உங்க வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனைக்கும் அவர்கிட்ட கேட்டா பதில் சொல்லிடுவார். அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். 2வது, உங்களுக்கு என்று ஒரு ஆசாரியன், உங்க திருச்சபை போதகர், அவருடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரே வச்சிருக்கிறார். உங்க நெருக்கம் வருதா, போன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை,
எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க. ஆசாரியனுடைய உதடுகளை அறிவை காக்கும். வேதத்தில் அவன் வேதத்தை அவன் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பிரச்சனை வரும்போது குடும்பமா உட்கார்ந்து நீங்க ஆலோசனை பண்ணக்கூடாது. குடும்பமா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக இப்ப இந்த ராஜாக்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி தேடின பொழுது அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தை அப்படி இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று யோசபாத்து சொன்னான். ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாங்க. பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் வந்த உடனே சரியான இடத்துக்கு நீங்க வந்தாலே போதும், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க தவறான இடத்துக்கு போயிடாதீங்க. சிலது பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்த உடனே நேராக ஜோசியை காட்ட போய் நிற்பாங்க. இல்லை ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜாதகம் என்ன சொல்லுது? இல்லை நம்ம பிறந்த நட்சத்திரம் சரியில்லையோ, நட்சத்திரத்தை பாரு. இப்போ இந்த நட்சத்திரம் எந்த லெக்கில் போயிட்டு இருக்கு, எங்க கிராஸ் ஆகுது, இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியான இடத்துக்கு வாங்க. கர்த்தர் இடத்துக்கு வாங்க. கர்த்தருடைய ஊழியக்கார இடத்துக்கு வாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. எலிசா சொல்லுகிறான், யோசபாத்தின் முகத்தை நான் பார்த்ததினால் தான் உன்கிட்ட பேசுறேன். ஏன்னா மற்ற 2 ராஜாக்களும் தேவனுக்கு விரோதமானவர்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருந்தால் தேவ சமூகத்திற்கு நீங்க வரும்போது தேவன் உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் ஆயத்தமா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப கர்த்தர் எலிசா மூலமா இந்த 3 ராஜா கிட்ட பேசுவதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இப்படி ஆயத்தப்படும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் வருவீர்களானால் முதல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 16வது வசனம், 15வது வசனம். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை இடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல். நல்லா இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்திருக்கிறாங்க. எலிசாட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆனா எலிசா சொல்றான், இப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கர்த்தர் பேசணும்னா இப்ப ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு நீங்க ஆராதனை செய்யல. நல்ல நான் கர்த்தரை ஆராதிச்சேன், பாட்டு பாடினா நல்லா துடிச்சேன். எனக்கு ஆராதனை இந்த சுருக்க நேரத்தில் பிடிக்கிறது என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படட்டும், ஒரு 1 மணி நேரம் பாடி ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறது தான் பெரிய சந்தோஷம். கர்த்தர் இந்த நாட்களை சீக்கிரத்தில் நமக்கு தருவாரா? ஆராதனை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஆவியில் நிறைந்து ஆராதியுங்கள். ஸ்தோத்திரம். உங்க தனிப்பட்ட ஜெபங்கள்ல நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிங்க. பெறாதவங்க நல்ல பாட்டு பாடி துதிச்சு அந்த ஆராதனை செய்யுங்க. அப்படி நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இங்க எலிசா சொல்கிற ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாருங்கள். அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க தேவ அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கிட்டு. இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கும். நிச்சயமாகவே நீங்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அப்போ 2வது நீங்க எங்க வரணும் அப்படின்னா, முதல்ல சொன்ன நெருக்கத்துக்கு கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். 2வது சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது அங்கே வாருங்கள் என்று சொன்னேன். 3வது நல்ல ஆராதிங்க. கர்த்தரை மனம் விட்டு ஆராதிங்க. ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற அனுபவத்தை பைபிளை கேட்டீங்கன்னா தாவீது சொல்லுவான், தன்னை மறந்து ஆராதித்தான். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா ரோட்ல ஆடுறான். சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னை மறந்துட்டான். தான் ராஜாங்கிறதே மறந்துட்டான்.
அவன் என்ன நிலைக்கு வந்திருப்பான் அப்படின்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவன் நிலைக்கு வந்திருப்பான். ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் தான் ட்ரெஸ் நிறைய நல்லா போட மாட்டான். ஏதோ மானம் மறைக்கப்பட்ட போது சொல்லி காட்டில் இருக்கிறோமே அப்படின்னு வந்திருப்பான். தாவீது இப்ப என்ன நினைச்சிட்டான், என்னோட ராஜாதி ராஜா போயிட்டு இருக்கிறாரு, அவருக்கு முன்னால நான் சாதாரண ஒரு ஆளுன்னு சொல்லி தன்னை மறந்து கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆராதனையில உங்களை மறந்து நீங்க கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, அது மகிமையா இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த ஆராதனையில சபை கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும், இவங்க கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களை சொல்லலை, சிலர். ஏன்னா அவங்களுக்கு ஆராதிக்க தெரியல. இந்த கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கிறவங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, மீகால் என்று அழைக்கிறது. அவங்கெல்லாம் மீகாவின் ஆவியை பெற்றவர்கள். ஆராதனை நடக்கும்போது ஊழியக்காரங்க ஆராதனை நடத்தி ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் வேடிக்கை பார்க்கிற எல்லாருமே மீகாலின் ஆவியை பெற்றவர்கள். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆராதிங்க. நீங்க கர்த்தரை ஆராதிச்சா கர்த்தர் மகிமைப்படுவார், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ ஆராதனை நடக்குது. இப்போ ஆராதனையுடைய உச்சகட்டத்தில் தேவ ஆவியானவர் எலிசாவின் மேல் இறங்குகிறார். இறங்கி ஒரு வேலையை உங்க கையில சொல்லுவார். வாசிக்கலாம் 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். கவனிங்க, இவங்க தண்ணி இல்லாம 7 நாள் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறாங்க. தண்ணி எப்ப கையில சிக்குதோ கடகடன்னு குடிச்சிருவாங்க. எலியேசர் பொண்ணு பார்க்க போற வழியில கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்தான். யாராவது வந்தா தண்ணி வாங்கணும், ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான். தண்ணி யார் தாராங்களோ குடிச்சிடணும். இயேசு களைப்படைந்தவராய் சமாரியாவின் கிணற்றதிலே உட்கார்ந்தார். யாக்கோபுடைய கிணற்றில் தாகம் ரொம்ப அவருக்கு, தண்ணி கொடுத்தா குடிச்சிடலான்னு உட்கார்ந்து இருக்கிறார். அவ்வளவு தாகமா இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த பள்ளத்தாக்கில எல்லாம் வாய்க்கால விட்டு அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசி. தாகம் எடுத்து 7 ராஜாக்களும் 3 ராஜாக்களும் 7 நாளா ராணுவம் தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு வர்றவங்க போய் வாய்க்கால வெட்டுன்னு சொன்னா என்ன நடக்கும்? சுருண்டு விழுந்துருவாங்க தண்ணியில. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரிடத்துல வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுதான் வந்திருக்கிற. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டா, நான் உனக்கு வார்த்தையை சொல்லணும்னு சொன்னா, நான் உனக்கு நன்மை செய்யணும்னு சொன்னா, வாய்க்கால் என்பது பள்ளமான ஒரு பகுதி, பள்ளமான தாழ்வான ஒரு பகுதி. அதுக்கு பைபிள் என்ன சொல்லுது? உன்னை தாழ்த்து. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை கொடுப்பார். நீ தண்ணிக்காக வந்திருக்கிற, உன் தேவைக்காக தான் வந்திருக்கிற. உன் தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்த கற்றுக்கொள். உனக்குள்ள பெருமையே இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள நாம் விரும்பினால் தாழ்மை வேணும். தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும் சொல்லுவாங்க. உயர்ந்த இடத்துல தண்ணி நிற்காது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்தே நின்றுவார். இந்த காலை ஆராதனையில உங்கள் தேவைகளுக்கு கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உன்னை தாழ்த்து. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தன அவசியமே கிடையாது. அவர் தேவன், அவரே தன்னை தாழ்த்தினார். ஏன்? பிதாவிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு. இந்த கால வேளையில ஒருவேளை உங்களுக்குள்ளே பெருமை உங்களை அறியாமலே குடிகொண்டிருக்குமானால், இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்துங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னை தாழ்த்துகிறேன். எனக்கு நீ கிருபை கொடுக்கணும், என் காரியத்தை பார்க்கணும், என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வருவதற்கு என்னை தாழ்த்துகிறேன், கரை மட்டும் தாழ்த்துகிறேன்னு சொல்லி பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டுங்க. உங்க வாழ்க்கையில தாழ்மையை கொண்டு வாங்க. தாழ்மையின் சிந்தையாக இருங்க. தாழ்த்துங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னும் தாழ்த்துங்க. தன்மேல் கூறப்பட்ட சாபத்தை கேட்டதான ஆகாபு தேவனுக்கு முன்னாக தன்னை தாழ்த்தின போது அவன் மேலே கிருபை வச்சுட்டார. உங்க மேல வைக்காம போறாரா? நீங்க கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. வாய்க்கால வெட்ட சொல்லிட்டான் எலிசா. வெட்ட சொல்லிட்டு தான் சொல்றான். இப்ப இந்த வனாந்தரத்தை தண்ணியே இல்லை, ஆனா வாய்க்கால் வெட்டுங்கன்னு சொன்ன தண்ணி எங்க வரும்?
கேள்வி கேட்காது. தாழ்த்து 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 சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவரே, நான் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன், தண்ணி எங்கிருந்து வரும், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உன் பங்குல உன்னை தாழ்த்திட்டேன்னா தண்ணியை கர்த்தர் எப்படி கொண்டு வரணும்? பொதுவாகவே தண்ணி வர்றதுக்கு 2 காரியம் வேணும். அதை 2 ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஒன்று காற்று. காற்று இருந்துச்சுன்னா எங்கேயோ இருக்கிற மழை மேகத்தை அடிச்சு கொண்டு வந்து நம்ம பகுதியில் தானே மழையை பெய்ய வச்சிருவார். அப்ப காற்று வேணும். இன்னொன்று மழை, சாதாரணமாய் பெய்யக்கூடிய மழை. இந்த 2 வந்தா தண்ணி வாய்க்கால நிறைஞ்சிடும். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ தண்ணி வாய்க்காலை வெட்டிட்டு நீ எங்க பார்க்க போற? மேகத்தை பார்க்க போகிறாய். கருத்த மேகம் வருதா, காத்து அடிக்குதா, மழை பெய்ய போதான்னு பார்க்கிற. கர்த்தர் சொன்னார், இந்த 2மே உன் கண்ணுக்கு தெரியாது. உன் தேவையை சந்திப்பதற்கு, உன்னுடைய நெருக்கத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். காற்றும் வராது, மழையும் வராது. ஆனா என்ன சொல்றார் பாருங்க, நீயும் உன் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் உண்டாகும். ஆமே. இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனா பள்ளத்தாக்கில் தண்ணி இருக்குது. எப்படி வந்துச்சு எப்படி கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தேசத்தில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட எத்தனை நாளாயிடுச்சு? வேலைக்கு போல, பிசினஸ் இல்லை, சரியான வருமானம் இல்லை. உங்களை பட்டினி போட்டாரா? உங்க வீட்டில் அப்பத்தை குறைய வச்சாரா? உங்க தேவையை சந்திச்சார்ல? எப்படி நடந்துச்சு? யார் தந்தா? நீங்க நினைச்சீங்க வேலைக்கு போனதான் குடும்பம் நடத்த முடியும், தொழில் செஞ்சாதான் குடும்பம் நடத்த முடியும். கர்த்தர் சொன்னாரு, வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, ஆனா உன்னை நடத்துகிறேன், உன்னை போஷிக்கிறேன் அல்லவா? எவ்வளவு நல்லவர் அவர். நம்ம என்னைக்குமே நம்ம திறமையை நம்பி வாழ்க்கை வாழவே கூடாது. கர்த்தரை நம்பி வாழ்ந்தா கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், இது ஏன் பார்வைக்கு அற்பமான காரியம். 18ஆம் வசனத்துல இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், சுலபமா முடிச்சிருவார் ஆண்டவர். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில எந்த நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற வழிகள் எல்லாம் அடையப்பட்டு ஒன்றுமே இல்லாம போனான்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு அற்ப காரியம். ஒன்று, இந்த தேவையெல்லாம் சந்திச்சுவார். நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கணும். அப்படி நீங்க செஞ்சு உங்களை தாழ்த்திட்டீங்கன்னா உங்கள் தேவைகளை சந்திப்பார். முதலாவது. 2வது, அதே வசனத்திற்கு பாருங்க, மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். பயப்படாதீங்க, உங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். உங்க தேவையை சந்திக்கப்பட்டுரும், சத்துரு உங்க கையில செஞ்சுவான், ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுவார். இது எப்படி நடக்கும்? நீங்க கேட்கலாம், பாஸ்டர் சர்ச்சு திறக்கல, ஆலயத்தை நாங்கள் எல்லாம் வரல, எப்படி பாஸ்டர் நீங்க சாப்பிட்றீங்க? அதான் சொல்றேன், கேள்வியே கேட்காம கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு பாருங்க, உங்களை அற்புதமா நடத்துவார், உங்களை நடத்துவார். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால், தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீர். தண்ணி எப்படி வந்துச்சு? இதே ஏதோம் தேசத்து ராஜா வர்றான், வனாந்தரம் தான், தண்ணியே இல்லை. தண்ணி எப்படி வந்துச்சு? எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தண்ணிய தன்னுடைய தேவைகளுக்காய் காத்திருக்கிற, தன்னை தாழ்த்துகிற, தன் வார்த்தையை கேட்கிற தன்னுடைய ஜனத்துக்காய் அவர் திருப்பி விட்டாருங்க. இந்த காலவெளியில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் எப்படி நடத்துவான்னு கேட்கீங்களா? நீங்க மட்டும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களை சரணாய் ஒப்பு கொடுப்பீங்கன்னா யார்கிட்டயோ இருக்கிற நன்மையை அது உங்க பக்கமாய் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிய
ஆண்டவர் திருப்பி விட்டு எங்க கொண்டு வந்தாரு? ஏதோமின் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். அது நீங்க வெட்டின வாய்க்காலுக்கு கொண்டு வந்தார். நீங்க தாழ்த்தின உங்க வாழ்க்கைக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர். எங்கேயோ ஓடுற தண்ணி என் வாழ்க்கைக்கு வருதுன்னா அது கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்த யோசேப்ப எகிப்து தேசத்துல கொண்டு போய், எங்கேயோ இருந்த பதவி, பார்வோனுக்கு உள்ள பதவிய யோசேப்புக்கு கொடுத்தார். நினைச்சு கூட யோசேப்பு பார்த்திருக்க மாட்டான் இந்த பதவி தனக்கு கிடைக்கும் சொல்லி. நான் சொல்லட்டா, உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தரித்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க மட்டும் செய்ய வேண்டிய காரியம், உங்க நெருக்க நேரத்தில் கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள். கர்த்தருடைய ஆசாரியனிடத்தில் வார்த்தை இருக்கிறது. கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்மைப்படுத்துங்க. அவரிடத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் எதிரிகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். எங்கேயோ ஓடுகிற ஆசீர்வாதத்தை, யாருடைய கரத்திலோ இருக்கிற நன்மையை உங்க கரத்தில் கொண்டு தருவார். ஆமென். ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? இந்த வருஷத்துல, இந்த போன மாதம், இந்த மாதமும் நீங்க உழைக்காம, நீங்க சம்பாதிக்காம 4000 ரூபாவை உங்க கையில கொடுத்தது யாரு? தேவன் கொடுக்க சொன்னார். அரசாங்கம் கொடுக்கல, தேவன் கொடுக்க சொன்னார். யார் பணமோ இன்னைக்கு உங்க கையில. உலகால் போடலாமா? இந்த அற்புதத்தை இன்றைக்கு மாத்திரம் இல்லை, இந்த மாதத்தில் மாத்திரம் இல்லை, இந்த வருஷம் இல்லை, உங்க வாழ்நாள் முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம். தலை வணங்கி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் மதிய வேளை எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். வார்த்தைகளை கேட்டபடி ஜனத்துக்காய் இப்படி சமூகத்தில் வருகிறேன் ஐயா. இந்த மாதத்தில் இந்த 2 ராஜாக்கள் 3:17 படி பிள்ளைகள் வாழ்க்கை அப்படியே பலிப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.